Hi friends. Today morning we have a test on feminism with 10 questions. So now I am going to reveal the key. I hope you done it in a good manner. The first question. Literature is political and its politics is male. Said by who said it? Full and full Ada, a point of view of a male dominant society. So this passage was said by Judith Fetterly. She is a feminist. She is from New York. She is famous for his work, The Resisting Reader, a feminist approach to American fiction. It was published in the year 1978. A woman writer. Second question. The Second Sex. It was published in the year 1949, which was written by very easiest question, open type question, a direct question. Simone de Beauvoir. Simone de Beauvoir. This Simone de Beauvoir is from French. Simone de Beauvoir, again a women writer. She was a novelist and an essayist. She is famous for biography and autobiography. Her famous work, this particular piece, The Second Sex, she asked a important question to the society. That is, who is women? Or what is women? How she constructed differently from men? ஆண் அப்படிங்கிற ஒருத்தன்ட்ட இருந்து இந்த பெண் என்பவள் எப்படி வேறுபட்டு வடிவமைக்கப்பட்டிருக்காள் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறத கேட்பாங்க. தேர்ட் கொஸ்டின், விச் ஒர்க் ஆஃப் கேட் மில்லட் இஸ் கன்சிடர்ட் as the first feminist literary criticism? The answer is Sexual Politics. It published in the year 1970. The interesting thing in this work is it's attack the male dominant society. It is a PhD dissertation of this lady. ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா தன்னுடைய PhD டிசர்டேஷனை பண்ணி அந்த தீசிஸை ஒரு ஒர்க்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு அவங்களுடைய PhD டிசர்டேஷன் தான். அது ரொம்ப வரவேற்பு பெற்றது. நியர்லி 80,000 காப்பீஸ் விற்று தீர்ந்துருக்கு அவங்களுக்கு. இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1850களுக்கு அப்புறம் 1880னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த செகண்ட் வேவில் இவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் கொஸ்டின், எலைன் ஷோவால்டர் ஹேஸ் ஐடென்டிஃபைடு 3 phases ஆஃப் மாடர்ன் விமென்ஸ் லிட்ரரி டெவலப்மெண்ட். அதெல்லாம் என்னென்ன, அந்த 3 phases என்னென்ன அப்படின்னு கொஷின். எலைன் ஷோவால்டர் ஆல்சோ லைக் நம்ம கேட் மில்லட் மாதிரி ஷீ இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு அமெரிக்கா. ஷீ இஸ் அ கிரிட்டிக் அண்ட் ஆல்சோ அ ஃபெமினிஸ்ட். இந்த எலைன் ஷோவால்டர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீ காயின்ட் த டேர்ம் கைனோ கிரிட்டிசிசம். கைனக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம். மகப்பேறு மருத்துவர்கிட்ட நம்ம போனோம்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா கைனோகாலஜிஸ்ட் அப்படின்னுவாங்க. ஸோ இவங்க காயின் பண்ண டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைனோ கிரிட்டிசிசம். அந்த ஃபீமேலுக்கான ஒரு கிரிட்டிசிசமை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிரிட்டிசிசமை இவங்க காயின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எலைன் ஷோவால்டருடைய அந்த 3 phases என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமினின் ஃபேஸ், இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1840 to 1880 வரைக்கும். இந்த ஃபேஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேல் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க லிட்ரேச்சரில், அவங்கள பார்த்து கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி விமன் ரைட்டர்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி. செகண்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபெமினிஸ்ட் ஃபேஸ், அது 1880 to 1920 வரைக்கும் இந்த ஃபேஸ் இருக்கும். இதில் தனக்கு வேண்டிய உரிமையை அட்வொகேட் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு ஃபீமேல் ரைட்டர் வாங்கிக்கணும், ஒரு ஃபீமேல் வாங்கிக்கணும்னு வாங்க. தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபேஸ். இது 1922 இப்போ வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதாவது ப்ரெசன்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த கான்செப்டை டுவர்ட்ஸ் அ ஃபெமினிஸ்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் எலைன் ஷோவால்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், மிஸ்ஸஸ் டாலவே நாவல் பை, வெரி ஓப்பன் கொஸ்டின், வெர்ஜீனியா வூல்ஃப். ஓகே,
பிரிட்டிஷ் ரைட்டரை ஒருத்தங்க, இவங்க ஒரு லேடி ரைட்டர், ஒரு விமன் ரைட்டர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. மிஸ்ஸஸ் டாலவே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரியான அவங்களுடைய ஒரு நாவல். அதனுடைய அந்த மெயின் கேரக்டருடைய நேம் பார்த்தீங்கன்னா கிளாரிசா டோலவே. கொஸ்டின் நம்பர் 7. சிக்மண்ட் ஃப்ராய்டு இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் டேஷ் சைக்காலஜி. இதுக்கு பல விதமான ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து சைக்காலட்ரிக்கில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறவர் வந்து நம்ம ஃபெமினிசம் கூட இந்த கொஷினில் கேட்கும்போது ஹீ இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் மேல் சைக்காலஜி. மேலே ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவனாக காமிச்சு ஒரு ஃபீமேலை வந்து அந்த ரிசர்ச்சுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு எலி போலவும் ஒரு புறா மாதிரியும் ஒரு கண்டென்ட்டாக விமனை பயன்படுத்தியிருப்பார். அதனால் நிறைய விமன் ரைட்டர்ஸ் ஃப்ராய்டை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் பார்த்தீங்கன்னா ஹி பிலாங்ஸ் டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூரோலஜிஸ்ட். இவர் அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஹி இஸ் அ நியூரோலஜிஸ்ட் அண்ட் அ பர்சன் ஹூ காயின்ட் த டேர்ம் சைக்கோஅனலிட்டிக் தியரி. அப்புறம் 7th கொஸ்டின், ஃபாதர் ஆஃப் ஃபெமினிசம் சார்ல்ஸ் ஃபோரியர். இந்த சார்ல்ஸ் ஃபோரியர் தான் என்ன காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. 19th செஞ்சுரிலேயே அதை காயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் பர்சன் சார்ல்ஸ் ஃபோரியர் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஃபெமினிசம். அண்ட் 8th one, who is considered as mother of feminism? Mary Wollstonecraft. இந்த மேரி wollstonecraft வந்து பார்த்தீங்கன்னா 18th century அந்த டைம்லேயே இருந்திருப்பாங்க. இந்த 18th centuryல இருந்து இவங்க வந்து மதர் ஆஃப் ஃபெமினிசம் எப்படி ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின் பண்ணி விட்றதே இவங்க தான். ஃபெமினிசத்துக்கு ஒரு பேசிக்கான ஒரு தீமை கொடுக்கறதே இந்த மேரி wollstonecraft. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரி wollstonecraft வந்து சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. 1797 இறந்துருவாங்க. ஆனால் 98 இவங்க எழுதின ஒரு ஒர்க்கை இவங்களுடைய ஹஸ்பண்ட் விடோவர் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. விடோவர் அப்படின்னா மனைவியை இழந்த ஆண்மகனை வந்து விடோவர்னு சொல்லுவாங்க, லைக் விடோ. அண்ட் கொஸ்டின் நம்பர் 9, what is the opposite of feminist? Masculinism. எப்படி ஃபெமினிசம் வந்து பெண்களுக்கான உரிமைகளெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி இந்த மாஸ்குலினிசம் வந்தால் தான் ஆண்களுக்கான உரிமையும் கிடைக்கலாம். அண்ட் 10th கொஸ்டின், 4th wave feminism began around 2012. இது சில கிரிட்டிக்ஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இந்த 4th wave வந்து எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி எதை அதிகமாக வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுது அப்படின்னா யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியாஸ், இன்டர்நெட்டை பயன்படுத்துறதுல அவங்களுக்கான ஒரு சுதந்திரம், இன்டர்நெட்டை அவங்களுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய விதத்தை, அப்புறம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப் கல்ச்சர், இந்த மாதிரி இப்போது இன்றைய நாட்களில் அதிகமாக பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கொடூரமான விஷயங்களை பற்றி அதை ஸ்டாப் பண்ணுறதை பொறுத்து, விமன் ரைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த 4th wave வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுது. ஐ ஹோப் திஸ் செஷன் இந்த 10 கொஸ்டினும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். If it is useful and give you a criticism on that comment box, thank you.